பரலோகத்தின் தகப்பனை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நன்றி செலுத்து. இப்பொழுது கூட நம்முடைய கரத்தினால் எங்களை மூடுவீராக. சித்தம் எங்களை நடத்தணும். சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. நம்ம இன்னைக்கு ஒரு துணி போடணும், திருமண நாட்கள்ல துணி போடணும்னு நினைக்கும். துணி அழுக்கான துணியை நம்ம போடவே மாட்டோம். அவன் பார்த்துருவானோ, அப்போ நமக்காக நம்ம ட்ரெஸ் பண்றதுல அவன் பார்த்துருவானோ, அவன் நம்மள அழுக்கு துணின்னு சொல்லிடுவானோ அப்படின்னு நினைப்பீங்க. நான் நேற்று முந்தா நாள் நான் என்ன செஞ்சேன், ஒரு இடத்துக்கு நான் கடந்து போறேன். கடந்து போகும்போது திடீர்னு நான் என்ன செஞ்சுட்டேன், பீரோல லைட்டா சட்டை போட்ட உடனே பீரோ இழுத்து விட்டு என்னமோ சவுண்டு கேட்டுது. நான் நினைச்சேன் நல்லா தானே இருக்கு அப்படின்னு நான் போயிட்டேன். அங்க போனவொன்னு ஒரு ஐயா சொன்னாங்க, ஐயா சட்டையை கூட பார்க்காமையா போட்டீங்க. ஐயா என்னாச்சு? பின்னால கிழிஞ்சிருக்கா முன்னால கிழிஞ்சிருக்க? பின்னாலதான் கிழிஞ்சிருக்கு. பின்னால தானே கிழிஞ்சிருக்கு. நீங்க முன்னால தானே எல்லாரும் பார்ப்பாங்க, பின்னால யாரும் பார்க்க மாட்டாங்க. ஓ, நீங்க பின்னால பார்த்துட்டீங்களா? பரவாயில்ல, நல்லது, சந்தோஷம். எனக்கு இப்ப வீட்டுல இருந்துகிட்டு உன் சட்டை கிழிஞ்சிருக்கு, உன் சட்டையில கரை ஒட்டி இருக்குன்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. என்ன என்னை கவனிக்கிறதுக்கு ஆண்டவரை தவிர ஒருத்தரும் கிடையாது. நான் எப்படி போனாலும் அவரை ஏற்றுக்கொள்றாரு. நான் அழுக்கு துணியோட போனாலும் ஏத்துக்கிறாரு. ஒருவேளை நான் கரை உள்ளவனா போனாலும் என்ன அவரை ஏத்துக்கிறாரு. சரிங்களா? ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நீதிமான ரட்சிக்கிறதுக்கா வரல, துன்மார்க்கதான் ரட்சிக்க வந்தாரு. நீங்க எசேக்கியேல் 18:21 பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா இருக்கும். துன்மார்க்கனை தேடி, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு புரியுமோ, அவன் ரட்சிக்கப்படுகிறது அல்லவா எனக்கு புரியுங்க. அப்ப நீதிமான் ஊழியக்காரன். இது மல்கியா 3:18 தெளிவா சொல்லப்பட்டிருக்கு நீதிமேன் யாரு. அப்ப இந்த சங்கீதம் 34 அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு 19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள். அப்ப இந்த மனுஷங்களுக்கு துன்பங்கள் வரும் சொல்ல, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து அவனை காத்து அவனை விடிப்பார். அவனுடைய எலும்புகள் ஒண்ணு முடியலையா. இன்னைக்கு எத்தனை பேர் எலும்பு முடிஞ்சு போச்சு, எலும்பு தேஞ்சு போச்சு, எங்க. அப்ப எனக்கு புரிஞ்சுக்கணும், எத்தனை இடத்துல ஆக்சிடென்ட் தெரியுமா, எத்தனை இடத்துல நான் கீழே விழுந்தேன் தெரியுமா. அப்ப எனக்கு 2 காலமே புரிஞ்சிருக்கணும்ல. கோபைப்புத்தூர்ல ஒரு பாப்பா இருக்கா. அந்த பாப்பா என் காலை பார்த்துட்டு சொல்றான், அவன் ஹோமியோபதி ஏதோ ஒரு டாக்டர் பார்த்துனுங்க, பிசியோதெரப்பின்னா அது என்னன்னு நமக்கு ஒன்றும் புரியல. அப்ப அந்த பொண்ணு சொல்ற, இந்த 2 காலையும் பிடிச்சு பார்த்தா 2 முட்டி வெவ்வேறு கிடக்கா. எப்படி நடக்கிறீங்க தாத்தான்னு. கருத்தோட கிருப மகள் அப்படின்னு. அது எப்படி தாத்தா 2 முட்டியுமே 2 விதமா இருக்கு, எப்படி நடக்கிறீங்க? நீங்க பாரு, எனக்கு கால் தேஞ்சிட்டா கை தேஞ்சிட்டா தெரியாது. உங்களை ரத்தத்தை செக் பண்ணி ஆகணும் அப்படின்னா கோபுத்தூர்ல என்ன கூட்டு போனா பாருங்க, அந்த ரத்தம் எனக்கு 2 பாட்டில் குறையாதான் இருக்கும். ஆனா 2 பாட்டில் இன்னொருத்தருக்கு கொடுக்குற மாதிரி இருக்குன்னுட்டு அவளுக்கு அனுப்பிச்சிட்டாரு. அவ வாயை மூடிக்கிட்டா, அதுக்கப்புறம் திறக்கவே இல்லை. ஏன்னா அவர்கிட்ட இருக்கும்போது உங்களுக்கு நிறைவு தான், குறைவு கிடையாது. சிங்க குட்டிகள் தாட்சியா இருந்து பட்டினியா இருக்கு, கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவு போடாது. சங்கீதம் 34:10 சொல்றாரு. அப்ப நீங்க குறைவு போடுறதுக்கு காரணம் என்ன? நீங்க டாக்டர் தேடி போகும்போது டாக்டர் கடந்த நாட்கள்ல ஐஎம்எஸ்சி விசுவவாணியில ஒரு ஊழியக்கார எனக்கு நேசத்துல போன் பண்ணேன். ஐயா எனக்கு வயிற்றால போச்சுன்னு நான் எங்க திருநெல்வேலி ஆஸ்பத்திரி போனேன். அவங்க உனக்கு கிட்னி ஃபெயிலியர் இருந்துட்டாங்க. சாமானியம் கிடையாது, வயிற்று வழியில தான் போயிருக்காங்க, வயிற்று ஆபரேஷன் பண்ணதான் போயிருக்காங்க. அங்க என்ன சொல்லியிருக்காங்க, கிட்னி போயிட்டு. வயிற்றால போச்சுன்னா சவ்வரிசியை காய்ச்சி குடிச்சீங்கன்னா ஓடிடும். நமக்கு எல்லாம் இயற்கை மூலிகைகளை கருத்து வந்திருக்காரு. எல்லாமே இந்த விளைகிற மாதுளம் பழம் இருக்கு, அதெல்லாம் பச்சை அரைச்சு குடிச்சா டாப், பாலில் அரைச்சு குடிச்சா போயிடும் இல்லையா. வேதாகமத்தை காத்து இருந்து ஜபிங்க போயிடும். என்னாலும் வேதாகமத்துல காத்து இருந்தேன், எனக்கு காட்டு கப்பி இதெல்லாம் கிடைக்குமா? ஒண்ணும் கிடைக்காது. காட்டுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அவன் வெறும் கோழியை போட்டு 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 எனக்கு நல்லா ஹீட்டை ஏற்றி விட்டுருவான் தெலுங்கார. அப்ப எனக்கு ஒண்ணும் கிடைக்காது. தேங்காய் எடுப்பேன், சோமுடுவேன். வயிற்றால போயிட்டு இருக்கும்போது தேங்காய் சோமனி குடிச்சாக்க நல்லா இருக்குமா? ஒருவன் துன்பு போட்டாலும் என்ன பூசி வெளியே நான் உள்ள குடிச்சுடுவேன். உள்ள குடிச்சா காலைல பார்த்தீங்கன்னா வயிற்று நின்று. ரொம்ப ஆச்சரியமா இருக்க. மனைவி சொல்லுவா, என்ன ஐயா இது, என்ன விசுவாசம் இது, தேங்காய் குடிக்கிறீங்க நின்று போகுது, பிசாதுக்கு மேல வச்சு சோக மாட்டீங்க, வயிற்றுக்குள்ள போயிட்டுனா வயிற்றுக்குள்ள உள்ள விட்டு போ, தொலைஞ்சு போ. என்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிடுவேன். எனக்கு வெட்டு போட்ட உடனே நான் இது வரைக்கும் மருந்து போடல, மண்ணை அள்ளி காலில் போடும்.
ஏன்னா மண்ணாளி வேற துப்பி தானே கண்ணில் பூசினாரு. அப்ப அந்த மண்ணிலையும் ஒரு மருந்து இருக்குல்ல, மண் அள்ளி காலில் போடுவேன். இது வரைக்கும் வேணா பாருங்க, எனக்கு கொசு கடிச்சு விட்டு ஒரு பையனை சொரிய சொன்னேன், அவன் சொரிஞ்சான் பாருங்க. அங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு மரத்துக்கு சொரிஞ்சு புண்ணாக்கிட்டான். ராத்திரி என்ன தேங்கனே சோமணி போட்டேன், காலில் பாத்தீங்கன்னா அந்த புண்ணு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு நடக்கிறதா. எனக்கு தான் சொல்றேன், நான் அடுத்தவங்களுக்கு போய் சொல்லல. நீ இதை செய்ய சொல்ல மாட்டேன், நீ வேதாகமத்தை படிதான் சொல்லுவேன். எனக்கு தான் சோமணி போடுவேன். நான் அடுத்தவனை போய் இன்னைக்கு சொல்றேன், எல்லாரும் கால் தேஞ்சு போச்சுன்னு அங்கங்க முட்டை ஆபரேஷன் பல லட்சம் செலவு பண்றீங்க. இப்போ நல்லா கற்பிணியை கொண்டு போய் நார்மல் டெலிவரின்னுட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நீங்க கற்பிணியை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேருங்க, அவன் வலிக்காதபடி ஊசி போடும். வலிக்காதான குழந்தை நார்மல் வரும், அதான் வலிக்க கூடாது. அப்பதானே அவனுக்கு ஒரு 40,000 ரூபாய் கிடைக்கும். இதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அப்ப யாரை நம்புறாங்க? அதான் எரேமியாவில் ஆண்டவர் சொல்றாரு பாரு, அந்த பிள்ளைங்க தான் தகப்பன் சொல்றான், வயலை வைக்காத, திராட்சை ஆட்டாத, திராட்சை ரசத்தை குடிக்காத. அதை தாண்டா எல்லாரும் கேட்கணும், ஏயாக்கும். ஆனா இதை கேட்கல. நான் சொல்றேன்னா இது செய்யாத, இது செய்யாத கேட்க மாட்டேங்கான். அவன் டாக்டர் சொன்னது கேட்கான். டாக்டர் சொன்னா கரெக்ட் டைம்ல மாத்திரை, கரெக்ட் டைம்ல எல்லாம் செய்வாங்க. இதுக்கு மேல பெரிய டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட போனீங்கன்னா என்ன சொல்லுவாரு? வேண்டாம், இதெல்லாம் வேண்டாடா, இதெல்லாம் வேண்டாம், இந்த வேதாகமத்தை படிடா, எல்லாம் கோமாய்ப்போம். இன்னைக்கு நான் இருக்கிறத கருத்தோட கிருபை தெரியுமா? 2 கால் அவுட்டு. இந்த 2 கால் இன்னைக்கும் ஃபேண்டுக்குள்ள போட முடியாது, ஒரு கையை தூக்கி தான் போடுவேன். இன்னைக்கு நான் நிமிர்ந்து நடக்கணும் கருத்தோட கிருபை. மேட்டூர்ல ஒரு பையன் கீழே படுக்க போட்டு மேல ஒரு அமுக்கு 3 பாயிண்ட் ரெடி ஆயிட்டு, 10 ரூபாய் செலவு கிடையாது. கர்த்தரோட கிருபையில கர்த்தர் எனக்கு நிமிர்ந்து நடக்க கிருபை தந்தார். டாக்டர்கிட்ட போக போக அங்க வேற விதமா தான் மாறும். நல்லவன் டாக்டர்கிட்ட போனாலும் வேற விதமா மாறி. நீங்க நேசத்துல காரணராஜி டாக்டர்கிட்ட கேளுங்க, நான் எந்த நிலவரத்துல வந்து எனக்கு எப்படி இருக்குங்கிறது அப்படியே கேளுங்க சொல்லுவாரு. அது சொல்லுவாரு, ஐயா நீங்க வேணும், நீங்க நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க, திருப்தியா இருங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நடத்திக்கிட்டு இருக்கு. அப்போ எல்லா தீமைகளும் உங்களுக்கு வரும். தீமை கண்டு கலங்காத, எழுத்து நெல்லு, தீமை கண்டு கலங்காத, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் சாட்சிகளையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து நம்முடைய சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஜெப உதவிக்கு 9842671266 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.